ரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் வெளியே வந்தாலே காவு வாங்கிடுவாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. இத கரெக்டா கதகச்சிதமா செஞ்சிடணும்ல. அதன்படி காரைக்குடியிலும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறார் விஜய். அது போக ரசிகர்கள் அந்த விஜயோடைய பிரச்சார வாகனத்துல பாதுகாவலர் தொங்கின்னு வருவாங்களா, அதே போல தொங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா மேல இருக்கிற ஒரு பாதுகாவலர் பூட்ஸ் காலால என்ன பண்ணிருக்காரு, கையை மிதிச்சிருக்கிறாரு. தன்னை தேடி வருகிற விஜய் மேல ஒரு ஆர்வம் கொண்ட, விஜய் மேல ஒரு பாசம் கொண்ட தொண்டர்கள் வராங்கன்னா அவங்களை எப்படி அந்த வாகனத்துல இருந்து விரட்டணுமோ, எப்படி அந்த வாகனத்திலிருந்து அவங்கள தள்ளி வைக்கணுமோ அப்படி தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு பூட்ஸ் காலால மிதிக்கிறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? உங்களை தேடி வருகிற தொண்டர்கள் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். நம்ம எது செஞ்சாலும் இவங்க விஜய்க்கு வந்துருவாங்க. நம்ம எவ்வளவு அடிப்பட்டாலும் விஜய்க்காக ஆதரவு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளவு அடிப்பட்டாலும் செத்தாலும் கேவலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் நம்மளுக்கு வந்துருவாங்க, ஜனங்க நம்மளுக்கு வந்துறாங்க அப்படின்ற ஒரு மேம்போக்கான எண்ணமா விஜய் அவர்களுக்கு அப்படின்னு இருந்தது. விஜய் இப்படிதான் இருக்கிறாரு பார்த்தா அவருடைய பாதுகாவலரும் இப்படி இருக்கிறாரு. பூட்ஸ் காலால மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? பூட்ஸ் கால மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு தான் கேள்வி கேட்க வேண்டியது. என்ன தவறு செஞ்சாலும் உங்க பாதுகாவலர் உங்க தொண்டர்களை பூட்ஸ் காலால கையை மிதிச்சது மிக மிக ரொம்ப தவறு. சோ பூட்ஸ் காலால மிதிக்கிறது எதை நோக்கி சொல்லுதுன்னா கொடுமையின் ஆட்சியா இருக்கும், அடிமையின் ஆட்சியா இருக்கும் விஜயுடைய ஆட்சி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே தன்னுடைய பாதுகாவலர் அழைத்து இப்படி கொடுமையும் அடிமைதனத்தையும் பண்றாரு விஜய். ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி பண்ணுவாரு அப்படின்னு தான் வெட்ட வெளிச்சமா காட்டுது. சோ இதை பத்தியோட கருத்து அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.